ஒரு பெரிய காட்டில் ஒரு எறும்பு மற்றும் ஒரு வெட்டுக்கிளி வசித்து வந்தன. எறும்பு எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து குளிர்காலத்திற்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வெட்டுக்கிளியோ எப்போதும் பாட்டு பாடி, ஆடிப்பாடி, விளையாடி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து, "ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? வா, என்னுடன் விளையாடலாம்" என்று அழைத்தது. அதற்கு எறும்பு, "குளிர்காலம் வருகிறது, அப்போது உணவு கிடைக்காது. அதனால் நான் இப்போது உணவை சேகரிக்கிறேன்" என்று கூறியது. வெட்டுக்கிளி எறும்பின் பேச்சை கேட்காமல், "குளிர்காலம் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது எதற்கு கவலைப்பட வேண்டும்?" என்று சொல்லிவிட்டு மீண்டும் விளையாட சென்றது. நாட்கள் சென்றன. குளிர்காலம் வந்தது. எங்கும் பனி மூடியது. உணவு கிடைக்கவில்லை. எறும்பு சேகரித்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வெட்டுக்கிளிக்கு உணவே கிடைக்கவில்லை. பசியால் வாடியது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்று, "எனக்கு கொஞ்சம் உணவு கொடு" என்று கேட்டது. எறும்பு, "நீ கோடையில் விளையாடி நேரத்தை வீணடித்தாய். இப்போது கஷ்டப்படுகிறாய். நான் உனக்கு உணவு கொடுக்க மாட்டேன்" என்று கூறியது. வெட்டுக்கிளிதான் செய்த தவறை உணர்ந்து வருந்தியது. அது பிறகு சோகத்துடன் காட்டை விட்டு சென்றது. நீதி: எப்போதும் எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்க வேண்டும். சோம்பேறித்தனம் கூடாது. காலம் இருக்கும்போதே கடமையை செய்ய வேண்டும்.